இச்சபோர்ட் சினிமாவில் இந்த இப்படி என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் 8 இப்போ லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா தர்ஷிகா வந்து ரொம்ப மனசு விட்டு பவித்ரா கிட்ட வந்து ஒரு சில விஷயங்களை வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதில் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து போட்டு உடைக்கிறாங்க. ஸோ அந்த செல்ஃப் ரியலைசேஷன் அப்படிங்கிறது நல்லாவே தர்ஷிகா கிட்ட வந்து பார்க்க முடியுது. ஸோ இதுதான் வந்து ஆக்சுவலாக ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அவங்க வந்து ஏதோ ஒரு இடத்துல நான் அந்த கேம் ட்ராக் மாறி போயிட்டேன் அப்படிங்கிறத அவங்க வாயிலிருந்தே அவங்களே வந்து சொன்னதை பார்க்க முடிஞ்சுது. அதேமாதிரி பவித்ராவை உட்கார வச்சு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பவித்ரா சாரி, நான் எனக்கு வெளியே போய் என்ன ஃபீல் ஆச்சு அப்படின்னா, நான் உன்னை நிறைய இடங்களில் வந்து நான் தனியாக விட்டணும் அப்படிங்கிற எனக்கு ஃபீல் வந்தது. நிறைய டைம் நீ வந்து என்னை தேடி இருக்க, ஆனால் நான் தான் உன்னை வந்து பெருசாக பார்க்காம விட்டணும் அப்படிங்கிற ஒரு கில்ட் வந்து எனக்கு வந்து வந்துருச்சு. ஸோ நிறைய விஷயங்கள் நான் வெளியே வந்து கோத்ரூ பண்ணேன். அது எல்லாருக்கும் சொல்லியிருப்பாங்க வந்து. ஆனால் நான் அந்த கோத்ரூ பண்ணதில் ஒரு நிறைய விஷயம் என்ன அப்படின்னா, பவித்ராவை வந்து நம்ம பார்க்காம விட்டோமே, பவித்ரா கூட நம்ம இருக்காம விட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழுதுட்டு இருந்ததை வந்து பார்க்க முடிஞ்சுது. அதுக்கப்புறம் தர்ஷிகா சொல்கிறாங்க, உன்னை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் பவி அப்படின்னு சொல்ல, நீ கம்முன்னு ரெடி, அதெல்லாம் எதுக்கு சொல்கிற, எனக்கு தெரியாதா அப்படிங்கிற மாதிரி, நான் உன்னை உண்மையிலே நான் ரொம்ப மிஸ் பண்ணேன், நீயும் வந்து என்னை ரொம்ப மிஸ் பண்ணியிருக்க அப்படிங்கிறத நான் நிறைய டைம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கில்ட்டாக வந்து இருந்தது. ஸோ அது மட்டும் இல்லாமல் வெளியே போய் எங்கள் அம்மாவை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கே வந்து எனக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. எங்கள் அம்மாலாம் ரொம்ப திட்டினாங்க. ஸோ எங்கள் அம்மா இப்போ தான் ஓகே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னதை வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இப்போது தர்ஷிகாவோட ரீஎன்ட்ரியில் கண்டிப்பாக அவங்க அம்மாவுக்கு ஒரு ட்ரிபியூட் மாதிரி தான் வந்து இப்போ கொடுக்குற மாதிரி இருக்குது. ஸோ அவங்க ஹாப்பியாக வந்து ஃபீல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போது வரையும் ஸோ ஃபார் பாசிட்டிவாக தான் வந்து செம்மையாக போயிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த ஒரு விஷயம் தான் வந்து இப்போது போயிட்டுருக்கு. அதே மாதிரி ரொம்ப லேட் நான் வந்து பவித்ராவை வந்து அவங்க நிறைய இடங்களில் அவங்க சொன்ன விஷயத்தையும் நம்ம கேட்காம விட்டோமோ, ஒரு நாள் அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க விஷால் விஷயத்தை பற்றி பவித்ரா. பட் அந்த ஒரு விஷயத்தை பெருசாக அவங்க எடுத்துருந்துருக்க மாட்டாங்க. ஸோ அது எல்லாமே இப்போ வந்து எனக்குள்ளே வந்து ஒரு செல்ஃப் ரியலைசேஷன் வந்துருச்சு. நான் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன். நான் எங்கேயோ ஒரு இடத்துல மாறி போயிட்டேன் இப்போது அப்படிங்கிறத வந்து அவங்க தெளிவாக சொன்னதை வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ இதுதான் வந்து இப்போது உங்கள் லைவில் வந்து ஷேர் பண்ண விஷயம். பவித்ரா டக்குன்னு வந்து ஆள ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே எல்லாருமே போட்டு அடிக்கிறாங்க. இங்கே என்ன பேசுகிறவங்க மட்டும்தான் ஜெயிக்கணுமா? நான்லாம் ஜெயிக்கக்கூடாதா? இப்போ நான் ஜெயிக்கக்கூடாது அதுன்றதை விட என்னை ஏதாவது சொல்லி குத்திக்கிட்டே இருக்காங்க. அது ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. நான் டிசர்வ் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் பிராண்ட் பண்ணுறாங்க. அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி பவித்ரா வந்து அழுது வந்து பார்க்க முடிஞ்சுது. இதுதான் வந்து நடந்துட்டுருக்கு. ஸோ ஃபர்தராக லைவில் என்ன நடக்குது அப்படிங்கிறத அப்டேட் பண்ணுறேன். இதே மாதிரி எல்லாம் பிக் பாஸ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.